Hey guys, how are you doing? Welcome to my third day spoken English challenge. This is Akram and I'm the one who will be going to teach you spoken English to Tamil. Anyway, are you guys ready to learn? Let's get started. Welcome to day 2 guys. Present tense அப்படினா நிகழ்காலம். இப்போ நம்ம என்ன விஷயம் நடக்குதோ அத பத்தி பேசுறது தான் நிகழ்காலம், present tense. Past tense அப்படினா வந்து கடந்த காலம். So நேத்து என்ன நடந்துச்சு, போன வருஷம், போன மாசம் இத பத்திலாம் பேசுறதுக்கு past tense யூஸ் பண்ணோம் இங்கிலீஷ்ல. அடுத்து future tense அப்படினா எதிர்காலம் தமிழ்ல. So நாளைக்கு, அடுத்த வருஷம், அடுத்த மாசம், அடுத்த வாரம் இத பத்தி பேசுறது future tense யூஸ் பண்ணி நம்ம பேசணும். இந்த மாதிரி மூணு tense இருக்கு. போன வீடியோல வந்து பார்த்தா be அப்படின்றதுக்கு இரு அப்படினு சொல்லிட்டு மீனிங் சொல்லிருப்பேன். So இந்த verb வந்து நாம வந்து யூஸ் பண்ண போறோம். இந்த verb வந்து பார்த்தா எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படினா மொத்தம் வந்து பார்த்தா மூணு விஷயங்களுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய நிலைமையை வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ரெண்டாவது நம்மளுடைய மனநிலைமையை வந்து பார்த்தா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. மூணாவது நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அப்படினா என்ன? போன வீடியோல நம்ம வந்து படிச்சிருப்போம். சப்ஜெக்ட் அப்படினா வந்து ஒரு 7 பேர் இருக்காங்க. அவங்க யார் யாரு? I, we, you, they, he, she, it. இதுக்கு என்ன அர்த்தம்? ஐனா நான் அர்த்தம், வீனா நாங்க, யூனா நீ அல்லது நீங்க, they அவங்க, he அவன், she அவ, it அது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இந்த 7 பேர் தான் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூப்பிடுவோம். இந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம நிலைமை எக்ஸ்பிளைன் பண்ணும், நம்மளுடைய மனநிலைமை, நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போதும். இப்போ இதாங்க வந்து ரொம்ப முக்கியமான லெசன். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து பார்த்தா பி அப்படின்றது கூட ஆட் பண்ணணும். ஐ பி, ஹி பி, ஷி பி அப்படின்னு சொல்லிட்டு வராதுன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா தமிழ்ல வந்து நான் இரு, அவன் இரு, அவள் இரு அப்படின்னு சொல்லிட்டு வராது. அப்போ நான் இரு அப்படின்றது ப்ரெசன்ட் வந்து பண்ண என்ன ஆகுது, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுதுல, அதனால அந்த பீன்றது ஆம் அப்படின்னு சொல்லிட்டு மாறும். ஸோ நான் இருக்கேன்றக்க ஐ ஆம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இதே மாதிரி எல்லா வேர்டுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து போடணும். இப்போ அடுத்து ஹீனா அவன் சொல்றோம், அவன் இருவும் வராது, அதுக்கு பதிலாக அவன் இருக்கான், அதனால he is. அவன் இருக்கான்னு சொல்றோம், அதனால she is. அது இருக்குன்னு சொல்றோம், அது இரு அப்படின்னு வராது, அதனால it is. நாங்க இருன்னு வராது, நாங்க இருக்கோம், அதனால we are. நீ இரு அல்லது நீங்க இருக்கீங்க, அதனால வந்து you are. அவங்க இருக்காங்க, they are. இப்போ எப்படி வந்து ப்ரெசென்ட் வந்து இந்த இருன்றது மாறிச்சோ அது மாதிரி பாஸ்ட்லயும் வந்து மாறும். இப்போ இரு அப்படின்ற இந்த வார்த்தை பாஸ்ட் டென்ஸ்ல நாளைக்கு எப்படி மாறும், இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறுமா, அதனால வாஸ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம். அப்ப ஐ வாஸ்னா நான் இருந்தேன், அவன் இருந்தா he was, அவ இருந்தா she was, அது இருந்துச்சு it was. பாஸ்ட் டென்ஸையும் பாருங்க, நம்ம வந்து யாருக்கும் இரு அப்படின்றது போட மாட்டோம். அடுத்து we, you, they இவங்க 3 பேருக்கும் were அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ நாங்க இருந்தோம், நீங்க இருந்தீங்க, அவங்க இருந்தாங்க. ஃபியூச்சர் டென்ஸையும் அதே மாதிரி தாங்க. அப்போ நான் இருப்பேன் அப்படின்னு மாறுதா, அங்கேயும் ஃபியூச்சர் டென்ஸ் இருன்றது வரல, அப்போ அந்த பீன்றது என்ன ஆகுது, will be அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் ஆகுது. இப்போ ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரே வேர்டு தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. இப்போ நம்மளோட நிலைமையை பத்தி பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நம்பர் 1, நான் ஒரு மாணவனாக இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கேன். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன். எப்படி இங்கிலீஷ் சொல்லுவீங்க? I am a student. அவன் ஒரு மருத்துவராக இருக்கான், he is a doctor. அவ ஒரு ஆசிரியராக இருக்கிறாள், she is a teacher. அது ஒரு நாயா இருக்கிறது, it is a dog. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம், we are friends. நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க, you are students. அவங்க பிளேயர்ஸா இருக்காங்க, they are players. இப்போ யார் யாருக்கு ஆம் வருது, யார் யாருக்கு இஸ் வருது, யார் யாருக்கு ஆர் வருது அப்படின்னு சொல்லிட்டு இங்க நான் போட்டிருக்கேன். அப்ப தமிழ்லையும் பாருங்க, இருன்னு சொல்லிட்டு எங்கேயுமே வரல, இருக்கேன், இருக்கான், இருக்கா, இருக்கு, இருக்கோம், இருக்கீங்க, இருக்காங்கன்னு மாறுது. அது மாதிரி இங்கிலீஷ்லயும் ஆம் அல்லது இஸ் அல்லது ஆர் இந்த 3 வார்த்தையில ஏதாச்சும் ஒரு வேர்டு வந்து போடுவோம். சரி, இப்போ நம்ம வந்து பாசிட்டிவ் வந்து கத்துக்கிட்டோம். இப்போ இதே மாதிரி நெகட்டிவ் சென்டென்சஸ் எக்ஸாம்பிளுக்கு பார்ப்போம். நான் ஒரு மாணவனாக இல்லைன்னு சொல்றோம், நான் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேர்டு சேர்க்கிறோம்ல, எதுக்காக நம்ம சேர்க்கிறோம்னா இந்த வாக்கியத்தை நெகட்டிவா மாத்திருக்கு. அது மாதிரி இங்கிலீஷ்ல நீங்க நெகட்டிவ் ஒரு சென்டென்ஸ் மாத்தணும்னா உங்களுக்கு தேவையான வேர்ட் நாட். நாட் அப்படின்னா இல்லைன்னு சொல்லிட்டு குறிக்குது. அப்ப நான் மாணவன் இல்லை அப்படின்றதுக்கு ஐ எம் நாட் a ஸ்டூடெண்ட். அவன் ஒரு மருத்துவராக இல்லை. அப்ப எதுக்கு என்ன சொல்லுவோம், அவன் ஒரு மருத்துவர் அப்படின்னா he is a doctorன்னு சொல்லுவோம். அப்ப அவன் ஒரு மருத்துவராக இல்லைன்னு சொல்லும் போது he is not a doctor.
அடுத்து அவ ஒரு டீச்சரா இல்ல. இந்த இடத்துல எப்படி சொல்லுவோம்? she is not a teacher. அது ஒரு நாய் இல்ல அப்படின்னு சொல்றோம். it's not a dog. நாங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லும்போது we are not friends. நீங்க மாணவர்களா இல்ல, நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப you are not students. அவங்க பிளேயர்ஸா இல்ல, அப்ப they are not players. இப்போ நம்மளோட நிலைமையை பத்தி பேசி முடிச்சாச்சு. அடுத்து நம்மளோட மனநிலைமையை பத்தி சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். நான் பிஸியா இருக்கேன். இப்போ இங்கேயும் பாருங்க இருன்றது இருக்கேன்னு மாறுது. ஸோ I am busy. அவ சோகமா இருக்கான். he is sad. அவ சோர்வாக இருக்கா. she is tired. அது பசியா இருக்கு. it is hungry. நாங்க உற்சாகமா இருக்கோம். we are excited. நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. you are happy. அவங்க பதட்டமா இருக்காங்க. they are nervous. ஓகே, இப்போ இதுலயும் பார்த்தா பாசிட்டிவ் தான். இதுல வந்து நம்ம நெகட்டிவா பார்ப்போம். மனநிலைமையோட நெகட்டிவ். நான் பிஸியா இல்ல. அப்ப இந்த இல்லன்னு வந்தாலே நீங்க என்ன போடணும்? not. அப்போ I am not busy. அவன் சோகமா இல்ல. he is not sad. அவ சோர்வாக இல்ல. she is not tired. அது பசியா இல்ல. it is not hungry. நாங்க உற்சாகமா இல்ல. we are not excited. நீங்க சந்தோஷமா இல்ல. you are not happy. அவங்க பதட்டமா இல்ல. they are not nervous. ஓகே, இப்போ அடுத்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்றத எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பாசிட்டிவ் ஃபர்ஸ்ட். நான் வீட்ல இருக்கேன். இப்போ இங்கேயும் வந்து பாருங்க இருக்கேன்னு வருது. ஸோ am வரும். அப்போ I am at home. இப்போ வீட்டில் இல் வரனால நம்ம at அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல யூஸ் பண்றோம். I am at home. அவன் ஜிம்ல இருக்கான். he is at the gym. அவ பார்க்ல இருக்கா. she is at the park. அது வீட்ல இருக்கு. it is at home. நாங்க ஸ்கூல்ல இருக்கோம். we are at school. நீங்க காலேஜ்ல இருக்கீங்க. you are at college. அவங்க ஆபீஸ்ல இருக்காங்க. they are at the office. இப்போ இதே வந்து நம்ம நெகட்டிவ்ல பார்ப்போம். நான் வீட்ல இல்ல. I'm not at home. அவன் ஜிம்ல இல்ல. he is not at the gym. அவ பார்க்ல இல்ல. she is not at the park. அது வீட்ல இல்ல. it is not at home. நாங்க ஸ்கூல்ல இல்ல. we are not at school. நீங்க காலேஜ்ல இல்ல. you are not at college. அவங்க ஆபீஸ்ல இல்ல. they are not at the office. சரி, இப்போ நம்ம ரெண்டாவது விஷயத்தை பார்ப்போம். past tense. இந்த be verb நம்ம வந்து படிக்கிறோம்ல, இரு, அதாவது தமிழ்ல சொல்றோம் தான். இந்த இருன்றது past tense வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரீகால் பண்ணிப்போம். அப்போ I was ன்னு அர்த்தம் நான் இருந்தேன். he was அவன் இருந்தான். she was அவ இருந்தா. it was அது இருந்துச்சு. இந்த 4 பேருக்குமே இங்கிலீஷ் வந்து was அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அப்புறம் கீழே வந்து ஒரு 3 பேர் இருக்காங்களா, we were, you were, they were. நாங்க இருந்தோம், நீங்க இருந்தீங்க, அவங்க இருந்தாங்க. இந்த 3 பேருக்கும் நம்ம வந்து were போடுறோம். இப்போ past tenseல இந்த 3 ஃபேக்டர்ஸ் பத்தி நம்ம வந்து பார்ப்போம். நம்மளோட நிலைமை, நம்மளுடைய மனநிலைமை, நம்ம எங்க இருந்தோம் அப்படின்றத past tense தான் இப்போ யூஸ் பண்ணி போடுவோம். நான் ஒரு ஸ்டூடெண்டா இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இப்போ இந்த இடத்துல I was a student. I am a student பதிலா I was a student. அப்போ இருக்கேன்றது am, இருந்தேன்றது was. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கிலீஷ் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம். அவன் ஒரு டாக்டரா இருந்தான்னு சொல்றோம். அப்போ he was a doctor. He was a doctor. அவ ஒரு டீச்சரா இருந்தான்னு சொல்றோம். she was a teacher. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம் அப்படின்னு சொல்றோம். we were friends. நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருந்தீங்க. you were students. அவங்க பிளேயர்ஸா இருந்தாங்க அப்படின்னு சொல்றோம். they were players. ஓகே, பாசிட்டிவ் டன். இதே வாக்கியத்தை நம்ம வந்து நெகட்டிவ்ல பார்ப்போம். நான் ஒரு மாணவனாக இல்ல. நான் ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தது இல்லைன்னு சொல்றோம் பாஸ்ட்ல. அப்ப பாஸ்ட்ல சொல்லும்போது I was not a student. Okay, I was not a student. அவன் ஒரு டாக்டர் இல்ல அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம். So he was not a doctor.
அவ ஒரு டீச்சரா இல்ல அப்படின்னு சொல்றோம். அவ ஒரு டீச்சர் இல்ல, பாஸ்ட்ல அவ டீச்சர் இல்ல அப்படின்னு சொல்றோம். she was not a teacher. நாங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தது இல்ல அப்படின்னு சொல்றோம். we were not friends. அடுத்து நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட்ல you were not students. அவங்க விளையாட்டு வீரர்களா இல்ல அப்படின்னு சொல்றோம். பாஸ்ட்ல they were not players. அடுத்து நம்மளுடைய மனநிலைமை பத்தி படிப்போம். Examples please. நான் சோர்வாக இருந்தேன். I was tired. அப்ப இருந்தேன்னு வரனால ஆட்டோமேட்டிக்கா wasன்னு சொல்லிட்டு போட்டேன் பாருங்க. அவன் பிஸியா இருந்தான். He was busy. அவ நிம்மதியா இருந்தா. She was relaxed. அது பசியா இருந்துச்சு. It was hungry. நாங்க பதட்டமா இருந்தோம். We were nervous. நீங்க சந்தோஷமா இருந்தீங்க. You were happy. அவங்க நம்பிக்கையா இருந்தாங்க. They were confident. சரி, இப்போ இதே வந்து பார்த்தா நெகட்டிவ்ல நான் சோர்வாக இருந்ததில்ல அப்படின்னு பாஸ்ட்ல சொல்றோம். I was not tired. அவ பிஸியா இல்ல பாஸ்ட்ல சொல்றோம். He was not busy. அவ நிம்மதியா இல்ல. She was not relaxed. அது பசியா இல்ல. It was not hungry. நாங்க பதட்டமா இல்ல. We were not nervous. நீங்க சந்தோஷமா இல்ல. You were not happy. அவங்க நம்பிக்கையா இல்ல. They were not confident. ஓகே, இப்போ அடுத்து மூணாவது நம்ம எங்க இருந்தோம் அப்படின்றத சொல்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு பாஸ்ட்ல பார்ப்போம். நான் வீட்ல இருந்தேன். I was at home. அவன் ஜிம்ல இருந்தான். He was at the gym. அவ பார்க்ல இருந்தா. She was at the park. அது வீட்ல இருந்துச்சு. It was at home. நாங்க ஸ்கூல்ல இருந்தோம். We were at school. நீங்க காலேஜ்ல இருந்தீங்க. You were at college. அவங்க ஆபீஸ்ல இருந்தாங்க. They were at the office. ஓகே, இப்போ நெகட்டிவா பார்ப்போம். நான் வீட்ல இல்ல பாஸ்ட்ல சொல்லும்போது I was not at home. அவன் ஜிம்ல இல்ல. He was not at the gym. அவ பார்க்ல இல்ல. She was not at the park. அது வீட்ல இல்ல. It was not at home. நாங்க ஸ்கூல்ல இல்ல. We were not at school. நீ காலேஜ்ல இல்ல. You were not at college. அவங்க ஆபீஸ்ல இல்ல. They were not at the office. ஓகே, இப்போ நம்ம present and pastல வந்து பண்ண இந்த மூணு விஷயங்களையும் பத்தி நம்ம வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்த்துட்டோம். ரைட்டா? இப்போ அடுத்து பாக்கி இருக்கிறது மூணாவது ஃபியூச்சர். ஃபியூச்சர்ல இந்த மூணு டாபிக்ஸை பத்தி எக்ஸாம்பிள்ஸ் நம்ம வந்து பார்ப்போம், போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம ரீகால் பண்ணிப்போம். ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த பி வெர்ப், அதாவது இரு அப்படின்றது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பண்ணிப்போம். I will be னா நான் இருப்பேன். He will be அவன் இருப்பான். She will be அவ இருப்பா. It will be அது இருக்கும். We will be நாங்க இருப்போம். You will be நீங்க இருப்பீங்க. They will be அவங்க இருப்பாங்க. ஓகே, நம்பர் 1, நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். எப்படி சொல்லுவோம்? அப்ப இருன்றது இப்ப இருப்பேன்னு சொல்லிட்டு மாறுது. இப்பதான் ஜஸ்ட் நம்ம ரீகால் பண்ணல. I will be happy. நான் சந்தோஷமா இருப்பேன். I will be happy. இந்த சென்டென்ஸ் நெகட்டிவ் எப்படி சேஞ்ச் ஆகும்? நான் சந்தோஷமா இருக்க மாட்டேன். அப்ப அந்த இடத்துல I will not be happy. I will not be happy. இந்த இடத்துல நாட்ன்றது பார்த்தா வில்லுக்கும் பீக்கும் நடுவுல வரும். ஸோ பீக்கு அடுத்தோ இல்ல வில்லுக்கு முன்னாடியோ வராது. ரெண்டாவது, அவன் உற்சாகமா இருப்பான். ஃபியூச்சர்ல சொல்றோம். He will be excited. இதே நெகட்டிவ்ல சொல்லும் போது அவன் உற்சாகமாக இருக்க மாட்டான். அப்போ he will not be excited. நம்பர் 3, அவன் ஒரு டாக்டரா இருப்பான். ஃபியூச்சர்ல சொல்றோம். He will be a doctor. அவன் ஒரு டாக்டரா இருக்க மாட்டான். He will not be a doctor. நம்பர் 4, அவன் ஒரு டீச்சரா இருப்பா. ஃபியூச்சர்ல சொல்றோம்.
she will be a teacher. அவ ஒரு டீச்சரா இருக்க மாட்டா. She will not be a teacher. நான் வீட்ல இருப்பேன். I will be at home. நான் வீட்ல இருக்க மாட்டேன். I will not be at home. நான் சென்னையில இருப்பேன். I will be in Chennai. நான் சென்னையில இருக்க மாட்டேன். I will not be in Chennai. So இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான். உங்களால ஈஸியா கத்துக்க முடிஞ்சுக்கலாம். வெல், இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து ஃபுல்லா கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்னோட ஆன்லைன் கோர்ஸ் வந்து சேரலாம். ஸோ சப்போஸ் சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மூலமா கத்துக்கிறத விட ஒரு கைடு இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தோன்றவங்களுக்கு சூட்டபிளான கோர்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ யாருக்கு வந்து என்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையா இருக்கும் அவங்க வந்து கீழே தர வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க 9789960549. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க இங்கிலீஷ் வந்து கத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். See you guys on the next video. Until then, bye.